கிருபைக்காக இந்த கால நேரத்தில் கர்த்தரை துதிக்கும்படியாய் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் என்ற பாடல் நாம் பாடப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம், நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. ஓம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகு. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. ஓம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். ஓஹோ இயேசு எந்தன் வாழ்வின், எனக்கு ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப எந்தன் வாழ்க்கையின் துணையானா. ஓம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகு. எந்த இதயமே உம்மை பாடு, நினைவுகள் உமதாகு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம்.
ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் மாறும்போது சொல்லி முடியாத சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்தில் அதை அனுபவித்தவர்களாக தொடர்ந்து கிருபாசன தண்டை ஓடி வந்தேன், கிருபையாய் இறங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே என்று சொல்லி அற்புதமான பாடல் பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபாசன தண்டை ஓடி வந்தே, கிருபையால் இறங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. கிருபாசன தண்டை ஓடி வந்தே, கிருபையால் இறங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. சொல்லுங்க, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடு, அதை நீ நன்றாய் அறிவீர். சொல்லுங்க, சுயபலத்தால், என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடு, அதை நீ நன்றாய் அறிவீர். உம் பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையால் நிறைத்திடுமே. உம் பலத்தால், உம் பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையால் நிறைத்திடுமே. கிருபை இல்லை என்றால், உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சொல்லுங்க, சோதனைகள், சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம், ஆமென், கிருபையால் நிறைத்திடுமே. ஓ, கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். எல்லாம் சேர்ந்து, கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல், ஆமென், கிருபையால் நடத்திடுமே. கிருபையால்
அவருடைய கிருபை ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் கூடி வருகிறோமோ, தேவ சமூகத்துல வருகிறோமோ, அப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே ஆவியிலிருந்து நம்முடைய ஆத்துமாவுக்கு கிருபையாய் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலதான் இம்மட்டுமாக நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் உணர்ந்து கொண்டவர்களாக கிருபை கொடுத்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு 100க்கு அதிபதியின் ஸ்தோத்திரம் வேலைக்காரன் வியாதியா இருந்த போது ஸ்தோத்திரம் 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வந்து சொன்ன வார்த்தை, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தேவனை எப்படி விசுவாசித்தான் பாருங்கள். அவன் சபைக்கு செல்லாதவன், ஆண்டவரை அறியாதவன், ஆனால் ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவங்களே எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்றத பார்க்க போறோம். கர்த்தருடைய சமூகத்துல அவரை நோக்கி அவரை பாடி ஆராதிக்கிற நேரம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா என்று சொல்லி நாம் பாட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையெல்லாம் இனிமையாகும் ஏசையா என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல் நாம் பாடலாமா? ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்க வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும். சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஏசையா, எங்க வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும். ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆமென். இருண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே, இருண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை நீட்டிடுமே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை நீட்டிடுமே. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா,
லாசருவை உயிர் பெற செய்தவரே, எங்கள் தேசத்தையே உயிர் பெற செய்யும் ஐயா, எங்கள் சபைகளையே உயிர் பெற செய்யும் ஐயா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எந்த விசுவாசமா எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஏசையா. ஒரு வார்த்தை ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம். அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும், அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும், கர்த்தரே தெய்வம் என்று எங்கள் தேசங்கள் அறிந்திடட்டும். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும். ஆமென் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும். ஜெபத்தோடு கண்களை மூடி ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஆமென். வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவே, வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவே. பாழான நிலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவே, பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவே. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும். ஆமென். உம்மால் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா. ஆமென். மரித்த லாசருவை உயிர் பெற செய்தவரே, மரித்த லாசருவை உயிர் பெற செய்தவரே, எங்கள் சபைகளையே உயிர் பெற செய்யும் ஐயா, எங்கள் சபைகளையே உயிர் பெற செய்யும் ஐயா. உம்மால் கூடும் ஏசையா. ஆமென். glory. ஆமென். உம்மால் கூடும் ஏசையா. Yes, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவே. சொல்லுங்க. வறண்ட நிலங்களை சொல்லு. வறண்டு போய் வந்திருக்கிறீங்களா? வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவே. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவே. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் உம்மால் கூடும், உம்மால் கூடும் ஏசையா. உம்மால் கூடும். ஆமென். எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொல் ஏசையா, என் வாழ்நாள் எல்லாம். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஏசையா. ஒரு வார்த்தை ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம்
வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரே ஒரு வார்த்தையில தான் இந்த உலகத்தையே அவர் படைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவாரானால் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இனிமையாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறும். கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. அவரால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிருபையாய் கிருபையாய் அவர் நமக்கு தரணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பக்தன் பாடுறாரு. இப்ப பாடுங்கள சேர்ந்து, ஆண்டவரே உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர், தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. சொல்லுங்க, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சொல்லுங்க, சோதனைகளை தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க கிருபையால் நிறைத்திடுமே. பலது கரத்தை உயர்த்தி, உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சொல்லுங்க, எத்தனை பேர் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட கிருபையால் நிறைத்திடுமே. எத்தனை பேர் தடுமாற்றம் இல்லாமல் வாழணும்னா அவருடைய கிருபை மட்டுமே அதை செய்ய நம்புறவங்க கையை தட்டி, நாம் ஒருமித்திருக்கிற இந்த வேலையில நல்ல கையை தட்டி ஆமேன். எந்த அளவுக்கு கிருபை வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆவில ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படி நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே கிருபையாய் மட்டும் நடத்தினீர், இனிமேல் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஒரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் மறந்துடக்கூடாது, கிருபையை வீணடிக்க கூடாது, கிருபையை நாங்கள் இழந்து விடக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம். கிருபையை பற்றி கொண்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல நீதியார்கள் நேரம் முழுவதும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அதற்கேற்றபடி பேச உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். கத்தர் செய்கிறார். ஆசீர்வதியும் இயேசுவின் மாறாத நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.